வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். அதாவது இந்த 2 வகை ரேஷன் அட்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த 2 வகை ரேஷன் அட்டை இனி செல்லாது. அதிர்ச்சியில் மக்கள் தப்பிக்க ஒரே வழி. என்ன அந்த ஒரே வழி அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி எல்லா விதமான சந்தேகங்களையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட், அந்த 2 வகை ரேஷன் அட்டை என்னென்ன, அதற்கு எதற்கு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன வகை ரேஷன் அட்டை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 by 1 அப்டேட்ஸ் எல்லாமே 1 by 1 ஷேர் பண்ணுவோம், லிங்க் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்குற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ரேஷன் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணால் ரேஷன் கார்டு வீட்டுக்கே வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதற்கு ஒவ்வொரு கமெண்டுக்கும் பொறுமையாக பதில் கூற வேண்டுமானால் டைம் ரொம்ப ஆகும். அதனால் நான் அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்டேட்குள்ளே போயிடலாம். இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 2 விதமான நபர்கள் தேவைப்படுவார்கள். அது உறவு முறையில் இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவி உறவு முறையில் இருந்தாலும் சரி. ஒரு தனிப்பட்ட நபர் ஒண்டிக்கு ரேஷன் கார்டு கிடையாது. அதாவது ஒரு நபருக்கு ரேஷன் கார்டு கிடையாது. 2 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் அரசாங்கம் ரேஷன் கார்டு கொடுக்குது. இப்போ ஒரு நபர் தான் இருக்கும் அப்படின்னாலும் இன்னொரு நபர், அப்பாவோ அம்மாவோ சித்தப்பாவோ சித்தியோ, அவங்களோட போய் ஜாயின் பண்ணி நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம். உறவு முறை வேண்டும். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உறவு முறை அப்படின்னு கேட்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உறவு முறை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடலாம். இப்படி தான் பண்ண முடியுமே ஒழிஞ்சு தனியாக ஒரு ரேஷன் கார்டு பார்த்திங்க அப்படின்னா எழுத முடியாது. 2 நம்பர் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். இது ஒரு பாயிண்ட்டுங்களா. நிறைய பேர் எனக்கு நான் ஒருத்தர் தான் இருக்கேன், எனக்கு ஒரு ரேஷன் கார்டு வேணும், நீங்களே அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ரேஷன் கார்டு, 2 நபருக்கு 1 ரேஷன் கார்டு, 4 நபருக்கு 2 ரேஷன் கார்டு கூட பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்களும் அப்ளை பண்ணணும். நாங்களும் நிறைய இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துட்டேங்க, எனக்கு ஒன்றும் வரலை, பணம் கட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறீங்க. எங்களோட சேனலை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணி கொடுப்போம். அதுக்குண்டான ப்ரூஃப்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுறதா வரும். சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்றோம். எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப வறுமையில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இலவசமான முறையில் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீம் அப் ரெடியாக இருக்காங்க. அப்படி ஏன்னா இப்போ ரேஷன் கார்டு வெளியில் போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மினிமம் 300 ரூபா 400 ரூபா ஆகும். அது கைக்கு வாங்கணும் அப்படின்னா 2000 ரூபா ஆக மொத்தம் சேர்த்தனா ஒரு 2500 ரூபா சம்திங் வந்துடும், எல்லா செலவும் சேர்த்து. நாம் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இலவசமான முறையில் நாங்கள் செய்து கொடுக்குறோம். கமெண்டில் என்ன ஊர், என்ன பண்ணுறீங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட் வருது, பின்கோடு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணி அனுப்பணும். ஓகேங்களா? கீழே கமெண்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணி எழுதி அனுப்புங்க. நாங்கள் 1 by 1 பார்த்துட்டு அதுக்குள்ள முயற்சியில் ஈடுபட்டு உங்களுக்கு நிறைய விதமான அப்டேட்ஸும் 1 by 1 கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விதமான தகவல்களை 1 by 1 அப்டேட் பண்ணியிருப்பேன். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, தகவல்கள் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். 1 by 1 அப்டேட் கொடுப்போம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 வகை ரேஷன் அட்டை இனி செல்லாது, அதிர்ச்சியில் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது எதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஒன்று நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ரேஷன் கார்டு ஒரு கடமைக்குன்னு வாங்கியிருப்பாங்க, சும்மா ஜெராக்ஸ் எடுக்க பிடிக்கும், அதுக்கு தனியாக ரேஷன் வகைகள் இருக்குது. ஆனால் மெயின் ரேஷன் அட்டை வாங்கியிருப்பாங்க. ரேஷன் அட்டையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருட்கள் ரொம்ப 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 கம்மியாக வாங்குவாங்க, அரிசி வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் அரிசி வாங்கி விற்கிறவங்களும் இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்டு எல்லாமே கேன்சல் ஆக போகுது. நீங்கள் அரிசி வாங்கி விற்கிறீங்களா இல்லையாங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி எல்லாமே வாங்குறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து மாறுபடும். கட்டாயமாக இதை வந்து கண்டுபிடிச்சாங்க, நீ அரிசி விற்கிறப்பையோ என்னப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக அதுக்குனால ஃபைன் போடுவாங்க, உங்களோட ரேஷன் கார்டை ரத்து பண்ணுவாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே போய் பொருட்கள் வாங்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெருக்கடி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்குது. அப்படி வந்து யாராச்சும் பொருட்களை விற்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா உடனடியாக புகார் அளிக்கிறதுக்கு உண்டான லேண்ட்லைன் நம்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. அந்த லேண்ட்லைன் மூலமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்கலாம். உடனடியாக வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க, அதாவது தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. இது எல்லாமே வந்து இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது. அதேமாரி ரேஷன் கார்டில் பலவிதமான அப்டேட்ஸ் இருக்குது. அந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் வந்து சரியாக செஞ்சுருக்கணும். அப்படி சரிவர செய்யலை அப்படின்னா உங்கள் கார்டு செல்லாது. அதுவும் குறிப்பிட்ட அந்த 2 கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டக் பண்ணி வச்சுருக்காங்க. மினிமம் எல்லா கார்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். ஆனால் அந்த குறிப்பிட்ட 2 கார்டுக்கு சின்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா உடனடியாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த அப்டேட்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் இன்னும் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய அறியாமையில் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். மொத்தம் வந்து கார்டு 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு 2 கார்டுக்கு மட்டும்தான் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 கார்டு என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களை வந்து தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 2 வகை என்ன அப்படின்னா PHH சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே கிடைக்கும், அது ஒன்றா. அடுத்தது PHHAAY 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும். இந்த 2 வகை ரேஷன் கார்டுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து எல்லா மேக்ஸிமம் அதிகமாக இருக்கிறது இது 2 தான். இந்த 2 வகை ரேஷன் கார்டுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 விதமான அப்டேட்டு. ஃபஸ்ட்டு வந்து பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணணும். பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் முதல்ல இணைச்சிருக்கணும். ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும். அது ஃபோன் நம்பர் இணைக்கலை அப்படின்னா இணைச்சிக்கோங்க. ஃபோன் நம்பர் இணைச்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டுக்கு கண்விழி, கைரேகை இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணணும். அப்படின்னா ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணால் ரேஷன் கார்டில் அப்டேட் ஆகிரும். ஓகேங்களா? இதை வந்து அப்டேட் பண்ணணும். அடுத்தது ரேஷன் கார்டில் யாரெல்லாம் ஃபோன் நம்பர் கொடுக்காம வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் வந்து போகும், செல்லாத போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் மாற்றுறப்பயே உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது எங்கே பண்ணுறது அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் பண்ணுறாங்க. இ-சேவை மையத்தில் ஒரு சில இ-சேவை மையத்தில் அப்டேட் பண்ணுறதா சொல்கிறாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி அரிசி யாராச்சும் வாங்கி விற்கிற மாரி தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுடைய ரேஷன் கார்டு எந்த ஒரு தெய்வதட்சணையும் இருந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அரிசி விற்கிறதா இருந்தீங்க அப்படின்னா அரிசி வாங்குறதே விட்டுறது பரவாயில்ல. ஏன்னா இல்லாதப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் அந்த அரிசி போடுறாங்க. அதை வாங்கி நீங்கள் விற்று அதில் வர காசில் நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு சில பேர் கேட்குறது என்னென்னா, நாங்கள் ரேஷன் அரிசியை வாங்கி அந்த ரேஷன் அரிசி எங்களால் சாப்பிட முடியல, அது ரொம்ப இதாக இருக்குது,
அந்த அரிசியை விற்று அதில் வர காசில் நாங்கள் நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாரி ஒரு சில பேர் நியாயமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அரசாங்கத்தை மீறி நம்மளால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது, செயல்படவும் கூடாது. அரசு என்ன சொல்லுதோ அவ்வழியில் செல்வது மிகவும் சிறப்பு. இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 by 1 வீடியோக்களை பொறுமையாக அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.